என் காதலின் உயிர் நீயே. பகுதி 7. நந்தினி நந்தனுடன் ஒன்றாக ஒரே அறையில் இருப்பதற்கு தயக்கமாக உள்ளது என்று கூற, நந்தன் நந்தினியை பார்த்து, நந்தினி, நான் உனக்கு யார் என்று கேட்டான். நந்தினி எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். என்ன பதில் சொல்லு, என்ன பதில் சொல்லு என்று மறுபடியும் கேட்க, நீங்கள் என் கணவர் என்று சொல்ல பிறகு என்ன தயக்கம் உனக்கு? அதுவும் இல்லாமல் உன்னிடம் இன்று நான் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் உள்ளது. அதனால் உன் தயக்கத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு வந்து அமரு என்றான். அவளோ, சார், என்ன சார் நீங்கள் என்னிடம் பேசுவதற்கு அப்படி என்ன இருக்கிறது என்க? இருக்கு, நிறைய இருக்கு. உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீயே உன் வாயால் என்னிடம் சொல்லிவிடு. நான் தெரிந்து கொள்கிறேன். ஐயோ சார், என்னை பற்றி தெரிந்து கொள்ள பெரிதாய் ஒன்றுமில்லை. சரி, எனக்காக உன்னை பற்றி தெரிந்ததை இப்போது நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் திருவாயால் அதை எனக்கு கூறு. சார், எனக்கு என்னை பற்றி தெரிந்ததை நான் சொல்கிறேன் என்றவள் அவளை பற்றி கூற ஆரம்பித்தாள். சார், எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஏனென்றால் நான் பள்ளிக்கு சென்று படித்ததில்லை. நன்றாக சமையல் தெரியும். எந்த மாதிரியான உணவுகளை கேட்டாலும் சமைத்து தந்து விடுவேன். யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன். வெளியில் எங்கும் அதிகமாக சென்றதில்லை. முருகக் கடவுள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். கோவில்களுக்கு செல்ல நிறைய ஆசை. ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு சரியாக அமைந்தது இல்லை. வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்வேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை என்று கூற, அவள் வாய் மூடாமல் பொரிந்து தள்ளிய வார்த்தைகள் மட்டும் அவன் செவிகளில் விழுந்தது. அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அனைத்தையும் சொல்லி முடித்தவள் நந்தனை பார்த்தாள். அவனோ அவனை இமைக்காது பார்த்திருப்பதை பார்த்தவள் சார் என்று அழைத்து பார்த்தார். அவனிடம் எந்த அசைவும் இல்லை. சார் என்று சத்தமாக அழைக்க அப்போதுதான் சுயத்திற்கு வந்தான். அவனை பார்த்த நந்தினி, ஏன் சார் என்னை இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்க, என்ன இது, நந்தினி தானா? இப்படி வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறாயே என்க? சார், எனக்கு பேசுவதும் பிடிக்கும். ஏனென்றால் அந்த வீட்டில் என்னிடம் யாருமே பேச மாட்டார்கள். ஏய், சமையல் செய், ஏய், இந்த வேலையை செய் என்று கட்டளைகளை மட்டுமே வரும். அதான் நீங்கள் என்னிடம் சகஜமாக பேசுவதால் நானும் உங்களிடம் பேசிவிட்டேன் என்றாள். அவளுடைய ஆசைகள் என்னவென்று அவள் சொல்லாமலேயே செயலியிலேயே புரிய வைத்தாள் நந்தினி. ஆமாம் நந்தினி, நான் உன்னை ஒன்று கேட்க வேண்டும். அதற்கு நீ சம்மதித்து என்னுடன் வருவாயா என்றான். சார், நானா? உங்கள் கூடவா என்று கேட்டாள். ஆமாம், ஏன், என் கூட வரமாட்டியா என்றான். இல்லை சார், மேடம் என்னை உங்கள் கூட வெளியில் அனுப்புவாங்களா சார்? நந்தனுக்கோ இவள் யாரை மேடம் என்று சொல்கிறார் என்று நினைத்தவன், ஆமாம் நந்தினி, யார் அந்த மேடம் என்றான். அது உங்கள் அம்மாவைத்தான் சொல்கிறேன் என்ற. என் அம்மாவா? என் அம்மா உனக்கு மாமியார். நீ அவர்களை அத்தை என்று தான் அழைக்க வேண்டும். சரி, அது இருக்கட்டும். முதலில் நீ என்னை சார் என்று கூப்பிடுவதை நிறுத்து. ஏன் எல்லோரையும் சார் மேடம்னு சொல்கிற? உறவு முறை வைத்து அழைத்துப்பார். உனக்காக நிறைய பேர் இருப்பதாக தோன்றும். எப்போதும் எல்லோரையும் சார் மேடம் என்று இப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று வந்தனா மேடமின் கட்டளை என்றால் உன்னை என்னத்தான் செய்வதோ? அதெல்லாம் அவர்கள் வீட்டில் இருந்தவரை. இந்த வீட்டில் எல்லோரையும் நீ உன் உறவுமுறை என்னவோ அப்படித்தான் கூறி அழைக்க வேண்டும். சரியா என்றான். என்ன செய்வாள்? அன்று மதியம் நடந்த நிகழ்வுகள் அவள் கண் முன் வந்து சென்றது. நந்தினி, உன் நிலைமை ரொம்ப மோசண்டி. சரி விடு, யாரிடமும் எதுவும் பேசாமல் இருந்து இதை சமாளித்து விடுவோம் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டாள். நந்தன், சரி நந்தினி, வா, என்னுடன் கிளம்பு என்று அந்த அர்த்த ராத்திரியில் அவளை அழைத்தான். சார், இந்த நேரத்துக்கா? வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சா திட்ட மாட்டாங்களா என்றாள். இந்த வீட்டில் என்னை கேள்வி கேட்க மாட்டார்கள். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கு நடக்கும் என்று தன் மனைவியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு கீழே இறங்கி வந்தான். அவன் அவளை காரில் ஏறச் சொன்னான். அவளோ அதற்கும் தயங்க அவளை பார்த்து முறைத்தான். அவளிடம் சில விஷயங்களை தன்மையாகச் சொன்னால் கேட்க மாட்டாள். மிரட்டித்தான் ஆக வேண்டும் என்று. இதற்கு மேல் நீ தயங்கினால் நான் தான் உன்னை தூக்கி உள்ளே அமர வைக்க வேண்டும் என்றான். அதில் திடுக்கிட்டவள் எதுவும் பேசாமல்
காரில் ஏறிக்கொண்டாள். நந்தனும் காரினுள் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்ய அப்போதுதான் கவனித்தான் நந்தினியை. நந்தினிக்கு இதுதான் காரில் ஏறுவது முதல் முறை. அதனால் உள்ளே அமர்ந்தவள் காரை சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் என்ன இவள் காரையே இப்போதுதான் முதல் முறை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சிறிது தூரம் சென்றதும் தான் கவனித்தான் நந்தினியின் முகத்தில் அவளோ ஒரு சற்று அசௌகரியமாக இருப்பதாக உணர்ந்தாள். என்ன ஆச்சு நந்தினி, ஏன் உன் முகம் இப்படி இருக்கிறது என்றான். அது ஒன்றுமில்லை சார், நான் காரில் வருவது இதுதான் முதல் முறை. அதனால் இந்த காரின் வாசம் ஏதோ செய்கிறது என்று கூறினாள். அது ஏசி கார் என்பதால் அனைத்து கண்ணாடிகளும் க்ளோஸ் செய்யப்பட்டு இருந்தது. அவளின் நிலையை உணர்ந்தவன் ஏசியை ஆஃப் செய்துவிட்டு கார் கண்ணாடிகளை கீழே இறக்கிவிட்டான். வெளிப்புறமாக இருந்து வந்த இயற்கை காற்றை சுவாசித்ததும் தான் நார்மல் ஆனால் நந்தினி இவ்வாறு கூறியதும் தான் நந்தனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. காரில் வருவது இதுதான் முதல் முறையா? அப்போ இவ எப்படி நம் வீட்டிற்கு மதியம் வந்தாள்? அம்மா அப்பா இவளை அழைத்து வரவில்லையா என்று யோசித்தான். சரி, இதை பற்றி காலையில் தெரிந்து கொள்வோம், இப்போது நாம் செல்லும் வேலையை கவனிப்போம் என்று நினைத்து கொண்டான். காரை ஒரு துணிக்கடை வாசலில் முன்பு நிறுத்தினான். NN ரெடிமேட்ஸ் என்று கடையின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. நந்தனின் கார் வந்து நின்றவுடன் கடை ஊழியர் 4 வந்து காரை திறந்துவிட்டு வாருங்கள் சார் என்று உள்ளே அழைத்து சென்றார். நந்தினிக்கோ இந்த நேரத்தில் எப்படி இந்த கடை திறந்திருக்கிறது? இவர் ஏன் என்னை அழைத்து வந்துள்ளார்? என்ன விஷயமாக இருக்கும் என்று யோசிக்க அந்த கடையின் உள்ளே இருந்து 2 பெண்கள் வந்து நந்தினியை அழைத்து சென்றனர். அவளுக்கு ஏற்ப நிறைய உடைகளை எடுத்து வந்து அவளிடம் காட்டினார்கள். இதையெல்லாம் எதற்கு என்னிடம் காட்டுகிறீர்கள் என்று கேட்டாள் நந்தினி. மேடம், சார் தான் உங்களிடம் இதையெல்லாம் காட்டச் சொன்னார் என்று கூறினார்கள். என்னது, நான் மேடமா என்று நிமிர்ந்து பார்த்தாள். அப்போதுதான் அங்கே வந்த நந்தன் அந்த பெண்களை அங்கிருந்து அனுப்பிவிட்டு நந்தினியின் பக்கம் திரும்பினான். என்ன நந்தினி, இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான். ஏன் சார், யாருக்காவது ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோமா என்றாள். ட்ரெஸ் எடுக்கத்தான் வந்திருக்கோம், யாருக்கோ இல்லை, உனக்குத்தான் என்றான். எனக்கா என்றவள் கண்கள் ஆச்சரியத்தில் விழுந்தது. என்ன நந்தினி, நீ எதற்கெடுத்தாலும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்று காலையில் உன்னை திருமணம் செய்து இப்படியே அழைத்து வந்து விட்டேன். உனக்கு என்ன தேவையோ அது எதுவுமே உன்னிடத்தில் இல்லை. அதை நானும் யோசிக்கவே இல்லை. நாம் சாப்பிடும்போது தான் கவனித்தேன். நீ காலையில் போட்டிருந்த அதே உடையில் இருந்தாய். அதனால் உன்னிடம் எந்த ஒரு மாற்று உடையும் இல்லை. இனி அந்த வீட்டிற்கு எந்த காரணத்தை கொண்டும் நீ செல்லக்கூடாது. அதனால்தான் உனக்கு தேவையான உடைகளையும் மற்ற பொருட்களையும் வாங்குவதற்கு இங்கு அழைத்து வந்தேன் என்றான். அவன் கூறியதை கேட்டவளுக்கு நந்தனின் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் கூடியது. என்னை பெற்ற அப்பாவே எனக்காக எதுவும் செய்ததில்லை. என்னை ஒதுக்கியே வைத்திருந்தார். ஆனால் இவருக்கு இன்றுதான் என்னை தெரியும். இருந்தும் என்னை பற்றி இவ்வளவு யோசிக்கிறாரே. எனக்காக இந்த இரவில் அவருடைய தூக்கத்தை கூட பொருட்படுத்தாது என் தேவைகளை பூர்த்தி செய்கிறார். இவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்தாள். நம் நந்தன் தான் யார் என்ன யோசித்தாலும் எதிரிருப்பவர்களை கண்டுபிடித்து விடுவானே. எனக்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்று பிறகு நான் சொல்கிறேன். நீ இப்போது உனக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொள் என்று சொல்ல நந்தினிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கொள்ள ஆசை இருந்தாலும் வந்தனா என்ன சொல்வாளோ என்று யோசித்தாள். அட என்னம்மா நீ ஒன்று அதிகமாக பேசுகிறாய், இல்லை அதிகமாக யோசிக்கிறாய். முதலில் இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள். சரி, நீ எதையும் எடுக்க வேண்டாம், நானே உனக்காக ஆடைகளை தேர்வு செய்கிறேன் என்று கூறிவிட்டு அவளுடைய நிறத்திற்கு ஏற்ப நிறைய சுடிதார் புடைவைகள் என்று எடுத்து வைத்தவன், சார் எனக்கா இவ்வளவு ட்ரெஸ்ஸும்? எனக்கா என்றாள் நந்தினி. என்னதான் உன் பிரச்சனை, முதலில் அதை சொல் என்றான். சார், நான் இதுவரை புதிதாக எந்த ஆடையும் அணிந்தது இல்லை. நான் போட்டுக்கொள்ளும் அனைத்து ஆடைகளும் வந்தனா அக்காவுடையது தான். அதுவும் அவர்கள் பயன்படுத்திய பழைய துணிகள் தான் என்றாள். அதை கேட்டவனுக்கு வந்தனாவின் மீது அளவுக்கு அதிகமான கோபம்தான் வந்தது. தன் கோபத்தை தனக்குள்ளே அடக்கியவன், சரி, இப்போது நீ போட்டிருக்கும் அந்த உடையும் வந்தனாவுடையது தானா?
ஆம் என்று நந்தினி தலையை ஆட்ட, அவளுக்காக எடுத்து வைத்த ஆடைகளிலிருந்து ஒரு புது ட்ரெஸ் எடுத்து அவளிடம் கொடுத்து ட்ரையல் ரூமை காண்பித்து, இப்போதே நீ சென்று இந்த உடைகளை மாற்றி கொண்டு வா என்று சொல்ல, அவளோ, ஏன் சார், இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு என்றவளை முறைத்தவன், நீயா போய் மாற்றிட்டு வரியா, இல்லை நானே உன்னை அழைத்து கொண்டு போய் மாற்றி விடவா என்று கேட்க, அதன் பிறகு அவள் எங்கே அங்கு நின்றாள். வேகமாக ஓடிச் சென்று ட்ரையல் ரூமின் கதவை தாளிட்டு கொண்டாள். அவள் செயலில் நந்தனுக்குத்தான் சிரிப்பு வந்தது. உள்ளே சென்றவளுக்கும் இதயம் படபடத்தது. என்ன இவர் இப்படியெல்லாம் பேசுகிறார்? ஐயோ, இவரிடம் பேசும்போது இனி நாம் தான் கவனமாக பேச வேண்டும் என்று சொல்லி கொண்டாள். இவர்கள் இரவு இப்படியே சென்று கொண்டிருக்க, வந்தனாவுக்கும் ஆகாஷுக்குமான முதலிரவு நாளான இன்று வந்தனாவை அலங்கரித்து அவள் கையில் பால் சொம்பை கொடுத்த கஜலட்சுமி, இங்கே பாருமா வந்தனா, நீ தான் இந்த வீட்டு மருமக. அதற்கான அடையாளத்தை கூடிய விரைவில் எங்கள் வீட்டின் வாரிசை பெற்றுத்தந்து அதை நிலைநிறுத்திக்கொள். எண்ணி 10 மாதம்தாம் என்று சொன்னாள். அதை கேட்ட வந்தனா வெட்க புன்னைகளுடன், சரி அத்தை, நீங்கள் சொன்ன விஷயத்தை நிறைவேற்றுவதுதான் என் கடமை என்றாள் வந்தனா. அப்புறம் அத்தை, அந்த வேலைக்காரியை என்ன செய்ய போறீங்க என்க, அதை நீ நாளை தெரிந்து கொள்வாய். சரி, நல்ல நேரத்தில் அவளை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? நீ முதலில் உன் அறைக்கு செல், ஆகாஷ் உனக்காக காத்திருப்பான் என்றாள். வந்தனா சரி என்று சொல்லி ஆகாஷின் அறைக்குள் சென்றாள். ஆனால் ஆகாஷ் பயங்கரமான கோபத்தில் அமர்ந்திருந்தான். தான் வர தாமதமானதால் தான் கோபமாக இருக்கிறான் என்று நினைத்தாள் வந்தனா. என்ன ஆகாஷ், வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, அதற்காக இப்படி கோபப்பட்டால் எப்படி? நாம் வெகு நாள் கனவு நினைவாகப் போகிறது. இதற்கு முன்பு நீங்கள் என்னை நெருங்கும் போதெல்லாம் நான் தடை விதித்தேன், ஆனால் இப்போது உங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். ஆகாஷ்க்கு அவன் இருந்த கோபத்தில் வந்தனாவை பார்த்தவன் அவளை நந்தினி என நினைத்து, நீ எப்படி அவனை திருமணம் செய்து கொள்ளலாம்? நான் உனக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன். நீ என்னை விடுத்து அவனை எப்படி ஏற்றுக்கொண்டாய் என்று வந்தனாவை பெட்டில் தள்ளிவிட்டவன் அவளுடைய ஆடைகளை கலைக்க முற்பட, வந்தனாவுக்கோ அவன் செயலில் கோபம் வந்து அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். என்ன ஆகாஷ், என்ன உளறிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு என்று கத்த, அவள் தள்ளிவிட்டதில் சுயநினைவுக்கு வந்தவன் வந்தனாவை பார்த்து, ஏன் வந்தனா, என்னை தள்ளிவிட்டாய் என்று கேட்டான். நீங்கள் ஏங்க அப்படி பேசுனீங்க? நாம் இருவரும் காதலித்து தானே திருமணம் செய்து கொண்டோம். பிறகு ஏன் அவனை திருமணம் செய்து ஏற்றுக்கொண்டாய் என்று கேட்டு என்னிடம் அத்துமீறுகிறீர்கள் என்று கேட்க, அப்போதுதான் அவனுக்கு அவன் செய்த செயல்கள் ஞாபகத்துக்கு வந்தது. ஐயோ, அந்த நந்தினியை நினைத்து இவளிடம் பேசிவிட்டேனோ, இப்போது எப்படி சமாளிப்பது என்று யோசித்தவன் சற்றென்று வந்தனாவை நெருங்கி, என்ன பேபி, பயந்துட்டியா? நம்முடைய முதலிரவு நீ மறந்துவிடக்கூடாது, அதற்குத்தான் இப்படி நடந்து கொண்டேன். எப்படி என் விளையாட்டு? எத்தனை முறை உன்னை நெருங்கியிருப்பேன், நீ ஒரு தடவை கூட என்னை அனுமதிக்கவில்லை. இனிமேல் நீ என்னை எப்போதும் எதுக்காகவும் என்னை தடுக்க முடியாது என்றவன் அவள் இடையில் கை கொடுத்து அவன் உயரத்திற்கு தூக்கி அவள் இதழில் இதழ் பதித்தான். பின் அங்கு நடந்தவைகள் எல்லாம் வெறும் காமம் மட்டுமே, அதில் எங்கேயும் காதல் இல்லை. அதிலும் ஆகாஷ் நந்தினியை நினைத்து கொண்டு வந்தனாவை ஆக்ரோஷமாக ஆட்கொண்டான். அவன் கொடுத்த வழிகளை இன்பமுடன் ஏற்றுக்கொண்டாள் வந்தனா. இருவரும் கூடி கலந்து பின் கழைத்து உறக்கத்திற்கு சென்றனர். ஆகாஷ்க்கு உறக்கத்தில் கூட நந்தினியின் நினைவு வந்தது. ஆகாஷ் வந்தனாவிற்காக காத்து கொண்டிருந்தான். வந்தனாவை எதிர்பார்த்து வாசல் வரை வந்து நின்றான். நின்றவன் காதுகளில் விழுந்தது என்னவோ அவன் அண்ணன் நந்தனின் சிரிப்பு சத்தம். மணி 11:30 தாண்டி அண்ணனின் சிரிப்பு சத்தம் கேட்கிறது. அவனுக்குத்தான் சிரிக்கவே தெரியாதே. ஒருவேளை நந்தினியை என்று ஏதேதோ யோசித்து கொண்டிருந்தான். அவன் மனதில் நந்தினியின் மீது கோபம் உண்டானது. இதுவரை இவ்வளவு நாள் தெரிந்த என்னிடம் கூட அவள் எதுவும் பேசியதில்லை. எவ்வளவு நாள் நான் அவளுக்காக காத்திருந்தேன். என் அண்ணன் என் எண்ணத்தை தீயில் போட்டு கருக்கிவிட்டான். விடக்கூடாது. அவள் எனக்கு வேண்டும்.
அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டான். நந்தினி ஒருவேளை என் அண்ணனை ஏற்றுக்கொண்டு விட்டாளோ என்று பைத்தியம் போல புலம்பிக் கொண்டே உள்ளே சென்று அமர்ந்து விட்டான். அதன் பிறகுதான் வந்தனா வந்தது, அங்கு நடந்தது இவையெல்லாம். இந்த நிகழ்வு உறக்கத்திலும் அவனுக்கு நினைவு வர மீண்டும் கண் விழித்து கொண்டான். தன் அண்ணனின் அறையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இருவரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. அவளை நான் அடைந்தே ஆக வேண்டும் என்று நினைத்தான். அண்ணி என்பவள் அன்னையைப் போல பார்க்க வேண்டியவள். ஆனால் இவனோ வேறு விதமாக பார்க்கிறான். தொடரும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப